இவங்க என்னப்பா பண்ணீங்க? உடனடியாக தாசில்தாரோட ஆர்டர் கொடுத்துருக்காரு, தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதிகாரிகள் வந்து ஒரு சொந்தமா மனையா இருக்கக்கூடியவங்களை எந்திரத்தை வச்சு இடிப்பாங்க, அப்படித்தான் இடிப்போம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தப்புத்தான்னு சொல்லுவாங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை என்ற கேள்விதான் நாம் வந்து ஊடகவியலாளர்கள் சமூக பற்றுடன் எழுப்ப வேண்டிய விஷயம். இதுல என்னெல்லாம் முக்கியமா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் ஆட்சி. அதை நாங்கள் உறுதியாக நிற்போம் என்று சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி உச்ச நீதிமன்றம் வர போய் அது நியாயம் தான் வாங்கியிருக்கு. அப்ப நாளைக்கும் எல்லோர் மத்தியிலும் அருந்ததியருக்கு மிகவும் ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்களுக்காக நாங்க வந்து இந்த அளவுக்கு உதவி செய்யணும். அதுல நிறைய பேர் பாருங்க இன்ஜினியர் டாக்டர் ஆயிருக்காங்க, உள்ளொதுக்கீடு கொடுத்ததுனால நல்ல விஷயம் தானே சொல்லும்போது நல்ல விஷயம் தான் நம்ம சொல்லும் பொழுது அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த சமூகத்தை சேராத அதிகாரிகள், பட்டியலத்தை சேராத அதிகாரிகள் போய் சொந்த வீட்டையே இடிச்சிட்டு அப்படித்தான் இடிப்போம், நீங்க ஆனதை பாருங்க, உங்களால என்ன செய்ய முடியும் என்று கேட்காங்கன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றத்தில் முந்தானத்து ஒரு தீர்ப்பு வந்தது. நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க ஏடுகள் என்ன வந்திருக்குன்னா, ஒரு ரவுடி, ஒரு சமூக சக்தி அவனை பிடிக்கியோ அவனை தண்டனை கொடுப்பதற்கு சிறையில் தள்ளுறீங்க, அதுக்காக அவருடைய சொத்தை பறிமுதல் செய்ய அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது. உத்தரப்பிரதேச பாஜக அரசாங்கமே உனக்கு உரிமை கிடையாது என்பதாக உச்ச நீதிமன்றம் மண்டலத்துக்கு கூட்டிட்டாங்க. அப்ப தப்பு பண்றவங்களுடைய சொத்தை கூட இடிக்கவோ வீட்டையோ சொத்தை பறிக்கவோ உரிமை கிடையாது, அது வேறு இது வேறு என்று நீதிமன்றம் சொல்லும் பொழுது, தப்பு பண்ணாம அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய அருந்ததியர் குடும்பத்தை ஒரு அதிகாரிகள் வந்து நாங்கள் இஷ்டப்படி இடிப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தப்புத்தான் சொன்னா அந்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை?
இந்த இடத்துல தான் அவங்க எழுதி கொடுத்திருப்பத 1989 ஆண்டினுடைய பட்டியலின சாதி பட்டியலின பழங்குடி மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதாக ஒரு சட்டம் ராம்விலாஸ் பாஸ்வான் முன்மொழியில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பேரு 1989 SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். அதுல ரூல்ஸ் விதிகள் என்று கொண்டு வந்தால்தான் ஒரு சட்டம் முழு சட்டமாக மாறும். அதனால விதிகள் கொண்டாடாமையே தடுத்திருக்கிறாங்க, தவறானவங்க. அப்ப அதை எதிர்த்து மறுபடியும் பஸ்வான் போராடி 1995 ஆண்டு அதற்கான விதிகள் கொண்டு வரப்பட்டது. அதன்படி நீங்கள் வழக்கு போடுங்கள். அப்போ ஏற்கனவே பட்டியலின சாதி பட்டியலின குலத்தினை சேர்ந்த ஒருவருக்கு மீதான தாக்குதலை அவர் வீட்டை அடிச்சாலோ, ஆளை கொண்டாலோ, வெட்டினாலோ, தாக்குதல் நடத்தினாலோ, சொத்தை பறிச்சாலோ, இதெல்லாம் செய்தவர் பட்டியலின அல்லாதவர்களா இருக்குன்னா இந்த சட்டம் அமலாகும். ஆனால் நம்மூர் காவல்துறைக்கோ அல்லது மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ இது அமலாகல, விளங்கல, மண்ணில ஏறல, அல்லது அந்த சட்டத்தை படிக்கல, அந்த விதிகளுக்கு பற்றி விளங்கல என்று சொன்னால் அந்த விதிகள் என்ன எழுதிங்கன்னா நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி, கடமை தவறியதற்காக என்று எழுதி 3 ஆண்டு பட்டியலினத்தை சாராத மேஜிஸ்ட்ரேட்டோ காவல்துறையினுடைய அதிகாரியோ இடிச்ச ஆளோ இவங்க எல்லாம்